ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, பேஸ்ட்டாக இருக்க பேப்பர் பேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வச்சு தான் ஏதாவது கிராஃப்ட் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நான் ட்ரெஸ்ஸு வாங்கும்போது இருந்த அந்த பேக் வச்சு தான் வந்து இதை ரீயூஸாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேர் கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் அங்கங்கே வச்சுருப்போம். ஸோ அதை ஒரு ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் டெக்கோர் பண்ண மாதிரி வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் இந்த ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேப்பரை வந்து பேக்கை வந்து நல்லா கட் பண்ணிக்கணும். நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 இது மட்டும் கொஞ்சம் லென்த்து பெருசாகவும் மற்றதெல்லாம் குட்டியாகவும் ஒரு 4-5 குட்டியாகவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணி கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா ஃபிட்டு செம்மையாக நிற்கும். ஃப்ளவர் வந்து எதாவது டிசைன் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக நான் ஃப்ளவர் ரெடி பண்ணியிருந்தேன் குட்டி குட்டியாக. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது. அப்படியே கொஞ்சம் லீஃப் வைக்கணும்ல, இப்போ ஃப்ளவர் இருந்தால் லீஃப் வேணும்ல, ஸோ அதையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி லீஃப்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். க்ளூ போட்ட கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். இது என்னென்னா ஒரு ஸ்டெப்பு தான், ஏணிப்படியெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃபினிஷிங் உங்களுக்கு சூப்பராக வரும். எனக்கு கொஞ்சம் லைட்டிங்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ நீ அடுத்தடுத்து அந்த கரெக்ஷன்ஸை நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளிப் இல்லை, ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். ஸ்டாப்லர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, அது அங்கங்கே வச்சுருக்கேன். அங்கங்கே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனல் டச் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நூலை வச்சு மாட்டணும்ல, ஏதாவது ஆணியில் மாட்டுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நூல் கொஞ்சம் கார்னரில் வச்சு இது பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவரை அங்கங்கே நல்லா பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொல்ல போனால் கிளிப்பு பைத்தியம். எங்கே போனாலும் சரி குட்டி குட்டியாக கிளிப்ஸ் எல்லாம் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஒரு 10-15 கிளிப்பு மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது அங்கங்கே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண மாதிரி நல்லா இருக்குல்ல பார்க்கும்போது. ஃபைனலாக எனக்கு ரிசல்ட் வந்து இப்படி தான் வந்திருந்தது. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.